நீ பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனுமாய் இருப்பதை அறியாமல் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். இந்த உலகத்திலேயே ரொம்ப பரிதாபமானவங்க யாருன்னு கேட்டா பாவிகள்னு சொல்லுவோம். ஆனா ஸ்பிரிச்சுவலா தன்னை ஜீசஸ் ரேஞ்சுக்கு நினைச்சுக்கிட்டு ஏசப்பா வருகையில தான் முதல்ல போறதா இமேஜின் பண்ணிட்டு தான் பாவின்னு உணராம இருக்கிற கற்பனைவாதிகளான ஊழியக்காரங்க விசுவாசிகள் தான் பரிதாபமானவங்க. ஆவிக்குரிய பார்வையற்றவர்கள் இவர்கள். 10-20 வருஷமா மல்யுத்தத்துல ஜெயிச்சவன் முன்னாடி ஒரு நோஞ்சா நின்னா எப்படி ஒரே அடியில விழுந்து போவானோ அதே போல பிசாசின் தந்திரத்துல விழுந்து அவனுடைய ராஜ்யத்தை நோக்கி ஸ்பீடா ஓடுவதை உணராதவர்கள் இவர்கள். ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளை நாமே ஆபிரகாமா, எஸ்தரா, பவுலா இமேஜின் பண்றதாலோ மற்றவங்க புகழ்றதாலோ நிறைய வசனங்களை மனப்பாடம் பண்ற நம்ம ஞாபக சக்தி திறமையை வைத்தோ ஆவிக்குரிய சபைக்கு 20-30 வருஷங்களா போறதால மட்டுமே பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ ஊழியம் செஞ்சா போயிடலாமா? நோ. ஊழியமாகவே இருந்தாலும் தேவன் சித்தப்படி தேவன் சொல்றவங்க மட்டும்தான் முழு நேர ஊழியம் செஞ்சாதான் பரலோகம் போக முடியும்னு தெரியுமா? நம் கீழ்ப்படிதலில் தேவன் மனதில் இடம் பெறுவதை பொறுத்தும் நம் ஆவியை நிறுத்து பார்த்து தேவன் மட்டுமே முடிவு பண்ணுவார் என உணர்ந்து நித்திய ஜீவனில் வாழும் தகுதி இருக்குதான்னு தேவன்கிட்டே விசாரிப்போமே.